அக்கிரமங்களும் அநியாயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்க ஆதி குணசேகரனுடைய உண்மையான முகத்தை தோலுரிச்சு ஆதி குணசேகரனை ஜனனி ஜெயிலுக்கு அனுப்புனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அக்கா, கொற்றவை மேடம் என்னை பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க, அதனால நான் போய் ஒரு இட்டு அவங்கள பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நந்தினி கிட்ட ஜனனி சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே சக்தி பார்த்துட்டு, என்ன ஜனனி விளையாடுறியா? காலையில தான் நீ மயக்கம் போட்டு விழுந்த, இப்போ திடீர்னு கொற்றவை மேடமை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, எதுக்காக? என்ன சக்தி, எதுக்காகன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? அந்த ஆதி குணசேகரனை ஜெயிலுக்கு அனுப்பணும்னா கண்டிப்பா ஈஸ்வரி அக்கா சம்பந்தப்பட்ட அந்த வீடியோவை எப்படியாவது நாம கண்டுபிடிக்கணும். ஒரு நாள் என்கிட்ட கொற்றவை மேடம் சொல்லியிருந்தாங்க, எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்கிட்ட அந்த வீடியோ ஆதாரம் இருக்கு, அது நான் ஜனனி கிட்ட மட்டும்தான் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தான். அதுக்காக தான் இப்போ நான் அந்த பையனை போய் பார்த்து எப்படியாவது அந்த வீடியோ ஆதாரத்தை நான் வாங்கிட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஜனனி சொல்ல, உடனே சக்தியோ, ஜனனி நானும் வரேன். இல்லை வேண்டாம் சக்தி, கொற்றவை மேடம் என்ன மட்டும்தான் வர சொல்லியிருக்காங்க, நான் சேஃபாக தான் இருந்துப்பேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜனனி வேக வேகமாக ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக கொற்றவை மேடமை பார்க்க போகிறாங்க. வந்த கொற்றவையோ, வா ஜனனி, இப்போதான் அந்த பையன் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான், பக்கத்தில் ஒரு லொக்கேஷன் அனுப்பியிருக்கான், அந்த லொக்கேஷனில் இருக்க ரெஸ்டாரண்ட்டில் போய் கண்டிப்பாக அவங்ககிட்ட அந்த வீடியோ ஆதாரத்தை நாம் வாங்கிடலாம். மேடம், அவன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதா? இல்லை, இன்னும் இது வரைக்கும் அவன் யாருன்னு தெரியல, எதுவாக இருந்தாலும் நேரில் பார்த்து நான் பேசிக்கிறேன் மேடம் அப்படின்னு அவன் என்கிட்ட சொல்லிட்டான். நீ வா ஜனனி, நாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காரில் அங்கே ஜனனி அழைச்சிக்கிட்டு நேராக அந்த பையன் சொன்ன லொக்கேஷனில் இருக்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குமே போகிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி அந்த ஒரு வீடியோ ஆதாரம் ஒரு பையன்கிட்ட மாட்டியிருக்க விஷயம் எங்கள் ராவணனோட மேனேஜர் நேராக வந்து ராவணன் கிட்ட, சார் அந்த ஜனனியை பார்த்து ஏதோ ஒரு பையன் அந்த வீடியோ ஆதாரம், அதாவது அந்த ஈஸ்வரியோட சம்பந்தப்பட்ட வீடியோ ஆதாரத்தை அந்த ஜனனி கிட்ட கொடுக்கறதா நான் தகவல் கேள்விப்பட்டேன் அப்படின்னு அந்த மேனேஜர் சொன்னதை கேட்டதும் இங்க ராவணனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. வாட், அந்த வீடியோ ஆதாரம் இன்னும் இருக்கா? கண்டிப்பா அந்த ஜனனி கிட்ட அந்த வீடியோ ஆதாரம் போகவே கூடாது. அந்த ஆதி குணசேகரன் என்னால் மட்டும்தான் ஜெயிலுக்கு போகணுமே தவிர அவன் யார் மூலயமாவும் ஜெயிலுக்கு போகவே கூடாது. அவனுக்கான தண்டனையை நான் தான் வாங்கி கொடுப்பேன். நெவர். அந்த வீடியோ ஆதாரம் ஜனனி கிட்ட போறதுக்குள்ள எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், சீக்கிரம் கார் எடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராவணன் தன்னோட மேனேஜர் அழைச்சிக்கிட்டு நேரா அந்த லொக்கேஷனை இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்குமே தேடி போறாங்க. இன்னொரு பக்கம் இங்க ஜனனி கொற்றவை கூட இருந்த அந்த பையனுமே இங்க ஜனனி கிட்ட, மேடம் இந்த வீடியோ ஆதாரம் என்கிட்ட எப்படி வந்ததுன்னு நான் இப்போ சொல்கிறேன் மேடம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு யாரோ சுட்டு இறந்துட்டாங்களே, உங்ககிட்ட வீடியோ ஆதாரம் கொடுக்க வரும்போது. ஆமாம், அந்த பையன் எனக்கு தெரியும்ப்பா. திடீர்னு அவன் என்கிட்ட அந்த வீடியோ ஆதாரம் ஏதோ உங்ககிட்ட கொடுக்கணும்னு சொல்லியிருந்தான். சரி, அதை வாங்க போகிறதுக்குள்ளே யாரும் தூரத்துலேருந்து சுட்டுட்டாங்க. ஆமாம், அதே தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானுமே அவன் இறந்ததுக்கு அப்புறம் அவனோட லேப்டாப்பில் எனக்கு சில ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட லேப்டாப்பை நான் எடுத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அதில் அந்த ஆதி குணசேகரன் ஈஸ்வரியை கொலை பண்ணுற முயற்சி பண்ணுற வீடியோவை நான் பார்த்தேன் மேடம். அப்போதான் சமீபமாக நீங்கள் அந்த வீடியோ ஆதாரத்தை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் இந்த வீடியோ ஆதாரம் யார்கிட்டையும் சிக்கக்கூடாது, உங்ககிட்ட கொடுக்கணும்னு நான் இந்த கொற்றவை மேடமை காண்டாக்ட் பண்ண மேடம். தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சு ஆகணும் மேடம். அதனால தான் மேடம் என் ஃப்ரெண்டோட உயிரே இந்த வீடியோவால் போயிடுச்சு. அதனால அந்த வீடியோவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் மேடம். அதனால தான் இப்போ நான் இந்த வீடியோ ஆதாரத்தை உங்ககிட்ட கொடுக்க வந்திருக்கேன், நீங்கள் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேக்கில் இருந்து அந்த பென்ட்ரைவை எடுக்க சரியான நேரத்தில் தூரத்திலிருந்து எங்கள் ராவணன் துப்பாக்கியால் நேராக அந்த பையனுமே அப்படியே சுட்டுறாரு. அங்கேயே ரத்த வெள்ளத்தில் அந்த பையன் விழுந்து கிடக்க உடனே பக்கத்தில் வச்ச அந்த ராவணனோட அடியாட்களுமே சடனா அந்த பேக்கையும் பிடுங்கிக்கிட்டு அப்படியே வேக வேகமாக எடுத்துக்கிட்டு போய் அங்கே ராவணன் கிட்ட கொடுக்க, மேனேஜர் சீக்கிரமா வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் சொல்ல இங்கே கார் எடுத்துக்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே அந்த பையன் பென்ட்ரைவை கொடுக்க வந்த அவனும் அங்கே இறந்து போனதை பார்த்ததும் இங்கே ஜனனிக்கும் கொற்றவைக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஜனனி, என்ன ஜனனி இது, யாரா இருக்கும்? தெரியல மேடம். அன்னைக்கும் எவனோ ஒருத்தன் வந்து பென்ட்ரைவை கொடுக்கறதுக்கு வரும்போது சரியான நேரத்தில் அவனையும் கொலை பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஆதி குணசேகரனுக்கு எதிராக பண்ணுறாங்களா
இல்ல அவனுக்கு ஆறுதலா யாராவது பண்றாங்களா? இல்ல அந்த ஆதி குணசேகரனே இந்த பென்ட்ரைவ் நம்ம கையில கிடைக்கக்கூடாதுன்னு பண்றாரான்னு எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜனனி ரொம்பவுமே குழப்பத்தோட பேசிக்கிட்டு இருக்க. ஜனனி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இவனை யார் கொலை பண்ணதுன்னு நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். நாம முதல்ல இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கொற்றவை நேரா அங்க போலீஸை வரவழைச்சிட்டு ஜனனியை அழைச்சிக்கிட்டு கொற்றவை கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் இங்க ஆதி குணசேகரனோட வீட்டுல ரொம்பவுமே குழப்பத்தோட இங்க அறிவுக்கரசி இருந்துகிட்டு இருக்க. முல்லையோ என்ன அறிவு, அந்த வீடியோதரும் இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கும், அதை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். ஆனா ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லாம இப்படி நாம உக்காந்துகிட்டு இருக்கோமே, இப்படியே எவ்வளவு நேரம் தான் உக்காந்துகிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்க முல்லை கேட்க, டே முல்லை, இப்போ என்ன எல்லாரும் அப்படியே எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரமா பார்த்தா இந்த வீட்டுக்குள்ள போய் தேட முடியும்? அதெல்லாம் போகவே முடியாது. எல்லாரும் நல்லா தூங்கி அசந்த நேரமா பார்த்து இந்த வீட்டுக்குள்ள போய் எந்த மூலை முடுக்கையில இருந்தாலும் கண்டிப்பா அந்த வீடியோ ஆதாரத்தை நாம கண்டுபிடிச்சி எடுக்கணும்டா. அந்த குணசேகரனோட குடுமி அதுக்கப்புறம் நம்ம கையில. நான் ஆட்டி வைக்கிற மாதிரி அந்த ஆதி குணசேகரன் அவனோட பையன் தர்ஷனுக்கு என் தங்கச்சி அன்புக்கரசிய சேர்த்து வைக்கிற மாதிரி நான் பண்றேன்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு இங்க எல்லாருமே அவங்க தூங்க போக, அதே சமயம் இங்க தூங்காம காத்துக்கிட்டு இருந்த அறிவுக்கரசி கிட்ட முல்லை வந்து, அறிவு, நான் சுத்த முத்த எல்லாரையும் பார்த்துட்டேன். எல்லாருமே நல்லா கண் அசந்து தூங்குறாங்க. சரி முல்லை, இதுதான் நாம ஆட போற கடைசி ஆட்டம். இன்னைக்கு அந்த வீடியோ ஆதாரத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அறிவுக்கரசி முல்லைய அழைச்சுக்கிட்டு நேரா அவங்க ரூமுக்குள்ள போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு முல்லை, அவங்க ரூம்ல போய் தேடுறதை விட முக்கியமா அந்த குணசேகரனோட ரூம்ல போய் தேடணும். ஆனா நாம உள்ள போய் தேடுறது அந்த குணசேகரனுக்கு தெரியவே கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு முல்லைய அழைச்சுக்கிட்டு அங்க அறிவுக்கரசி நேரா ஆதி குணசேகரனோட ரூமுக்கு போறாங்க. முல்லை, அங்க போய் தேடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க முல்லைய ஒரு பக்கம் அனுப்ப, இன்னொரு பக்கம் இங்க அறிவுக்கரசியோ அங்க ஆதி குணசேகரனோட பீரோவை பொறுமையா திறந்து துணிமணிகளெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே பீரோவில் தேட ஆரம்பிக்க. ஆனாலும் எங்கேயுமே இல்லாததை பார்த்து, அடைச்ச இந்த ஆள் எங்க தான் வச்சிருப்பான், அந்த வீடியோ மட்டும் நமக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா இந்த குணசேகரனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தேட ஆரம்பிக்க. கடைசியில அந்த பீரோல ஒரு மூலையில ஒரு கவர்ல ஒரு பென்ட்ரைவ் இருக்கிறத இங்க அறிவுக்கரசி பார்த்துடுறாங்க. இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்க்க அதுல ஒரு பென்ட்ரைவ் இருக்கிறத இங்க அறிவுக்கரசி பார்த்துட்டு, டே முல்லை, வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் களைஞ்சிருந்த எல்லாத்தையும் எடுத்து பீரோல அப்படியே தெரியாத மாதிரி வச்சுட்டு அந்த பென்ட்ரைவை எடுத்துக்கிட்டு நேரா அறிவுக்கரசி வெளியே வராங்க. டேய், இந்த பென்ட்ரைவை பார்த்தா என்னன்னு உனக்கு தெரியுதா? என்ன அறிவு, அப்போ நீ எடுத்துட்டியா அந்த வீடியோ ஆதாரத்தை? ஆமாண்டா, அன்னைக்கு மண்டபத்துல அந்த ஆதி குணசேகரன் கிட்ட இந்த பென்ட்ரைவை காட்டி தான் அந்த ஆளை நான் மிரட்டினேன். ஆனா கடைசியில அந்த பென்ட்ரைவை எடுத்து அப்படியே டிரைவர் கிட்ட தூக்கி போட்டான். இப்போ அந்த பென்ட்ரைவு எனக்கு தெரியாதா என்ன? இதுதான் அது. இனிமே அந்த ஆதி குணசேகரனை நான் வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட இங்க அறிவுக்கரசி நேரா அந்த மாடிப்படியில இருந்து கீழே இறங்கி வந்துடுறாங்க. மறுநாள் அறிவுக்கரசி இங்க அன்புக்கரசிய ஆதி குணசேகரனோட வீட்டுக்கு வரவழைக்க அங்க இருந்த எல்லாருக்குமே அன்புக்கரசிய பார்த்து ரொம்ப அதிர்ச்சியாக. இன்னொரு பக்கம் பார்கவியோ தர்ஷன் கிட்ட, என்ன தர்ஷன் இது, எதுக்காக இவ இப்ப வரா? தெரியல பார்கவி, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க. இங்க அன்புக்கரசி வர்றதை பார்த்ததும் அங்க இருந்த கதிரோ, ஏய், உன் தங்கச்சி இப்ப எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்க? இந்த வீட்டுல நடக்கிற குழப்பங்களும் பிரச்சனையும் போதாதுன்னு இப்போ இவ்வளவு வேற இங்க வரவழைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கதிர் ரொம்ப கோவத்தோட அன்புக்கரசிய பார்த்து இங்க அறிவுக்கரசிய பார்த்து கேட்க, உடனே அறிவு இருந்துகிட்டு, இங்க பாருங்க, நான் எங்க இருக்கணும், என் தங்கச்சி அங்கதான் இருப்பா. என் தங்கச்சிக்கு பல காரியங்களை இந்த வீட்டுல பண்ணி கொடுக்குறேன்னு இதோ இருக்காரே ஆதி குணசேகரன் மாமா எனக்கு வாக்கு கொடுத்திருந்தாரு. ஆனா இப்போ எதையுமே கண்டுக்காம என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தில வச்சிருக்கீங்க. தங்கச்சிக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு அறிவுக்கரசி பேசிக்கிட்டு இருக்க. உடனே ஆதி குணசேகரன் மறைச்சுக்கிட்டு இருக்க, மாமா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி குணசேகரனை இங்க தனியா ரூமுக்கு அறிவுக்கரசி கூட்டிட்டு போறாங்க. இப்போ எதுக்காக அத்தனை பேர் முன்னாடி என்னை தனியா பேசணும்னு கூட்டிட்டு வந்திருக்க? ஏன் இந்த வீட்டில் ஏற்கனவே பிரச்சனை போய்கிட்டு இருக்குல்ல, இந்த நேரத்தில் எதுக்காக இந்த அன்புக்கரசியை கூட்டிட்டு வந்திருக்க? என்ன மாமா, உங்க மருமகளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வராம வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இங்க பாருங்க, முதல்ல தர்ஷனுக்கும் அன்புக்கும் கல்யாணத்தை பண்ணி வைங்க, எனக்கு அதுதான் முக்கியம், என் தங்கச்சி வாழ்க்கை எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுக்கரசி பேச, இங்க பாரு, ஏற்கனவே பார்கவிக்கும் தர்ஷனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு.
நான் ஏதோ முட்டாள்தனமா பண்ணிட்டேன். இனிமேலாவது இந்த வீட்ல சந்தோஷம் நிலைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆதி குணசேகரன் சொல்லிக்கிட்டு இருக்க, உடனே அறிவுக்கரசி இருந்துகிட்டு, என்ன மாமா என்கிட்டயே இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே, இப்போ இப்போ இந்த நிமிஷம் அன்புக்கரசியை வீட்டுக்குள்ள கூப்பிடலன்னா உங்களோட எல்லா விஷயத்தையும், அந்த ஈஸ்வரியை நீங்க கொலை பண்ண முயற்சி பண்ண எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமாக்கிடுவேன். என்ன மாமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இவ என்ன பண்ணிட போறான்னு என்னையே நெக்கலா பாக்குற மாதிரி இருக்கு. மாமா ரொம்ப யோசிக்காதீங்க. நீங்க ஈஸ்வரியை கொலை பண்ண முயற்சி பண்ண வீடியோ இப்போ என்கிட்ட இருக்கு. ஆமா, இப்போ என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஆதாரத்தை வச்சிருந்த பென்ட்ரைவை எடுத்து அங்க ஆதி குணசேகரன் கிட்ட காட்ட, இங்க ஆதி குணசேகரனும் அப்படியே அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க தானே மாமா சொல்லியிருந்தீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோ ஆதாரம் இந்த வீட்டுக்குள்ளதான் எங்கேயோ இருக்குன்னு. அந்த வீடியோ ஆதாரத்தை நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். என்ன இந்த பென்ட்ரைவை எப்படியாவது அழிச்சிடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இது மாதிரி பல வீடியோ ஆதாரத்தை நான் ரெடி பண்ணிட்டேன். இனிமே என்ன ஒன்றும் பண்ண முடியாது. இந்த அறிவுக்கரசினா நீங்க யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்பவே இந்த நிமிஷமே எல்லார் முன்னாடியும் வந்து அன்புக்கரசி வீட்டுக்குள்ள வாமான்னு சொல்லி நீங்களே அவளை வீட்டுக்குள்ள கூப்பிடணும் அப்படின்னு அறிவுக்கரசி இங்க ஆதி குணசேகரனை மிரட்டி வைக்க, இன்னொரு பக்கம் இங்க குணசேகரனும் வேற வழி இல்லாம நேரா கீழே போய் அன்புக்கரசிய வீட்டுக்குள்ள கூப்பிடுறாரு.